நம்ம இந்த வீடியோவில் கருப்பட்டி ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து வெள்ளை ஆப்பம் போட்டிருக்கோம், அதையும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கருப்பட்டி ஆப்பம் எப்படி செய்யலாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி ஆப்பத்துக்கு மாவுக்கு தேவையான பொருட்கள் அளந்துக்கலாம். இது வந்து இட்லி அரிசி வந்து 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். நான் டம்ளரில் அளக்கிறேன். இது 1.5 டம்ளரு. இது வந்து சிவப்பு பச்சரிசி. இது வந்து சிவப்பு கலர் ரோஸ் கலரில் இருக்கும். இந்த பச்சரிசி 1.5 டம்ளர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த அரிசி 1.5 டம்ளர் போட்டாச்சு. இப்போ இந்த உளுந்து வந்து இதே டம்ளரில் 1/4 டம்ளர் போடணும். 1/4 டம்ளர் தான், 1/2 டம்ளருக்கு கம்மியாகவே தான் இருக்குது. இதை அதில் போட்டுடலாம். உளுந்து வந்து தோல் உளுந்து போட்டிருக்கேன். தோல் உளுந்து ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதனால் இதை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயத்தை இதிலேயே போட்டுடலாம். இதிலே வெந்தயத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாமே அளந்து போட்டுட்டோம். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ அரிசி வந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சாச்சு. இதில் உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவை கரைச்சாச்சு. இது ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும், புளிக்கட்டும். நம்ம ஆப்பமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டின மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து நல்லா பொங்கியிருக்கு. நம்ம இப்போ கருப்பட்டி பாக காய்ச்சிக்கலாம். இதுதான் வேம்பார் கருப்பட்டி. இதை வச்சு தான் நம்ம கருப்பட்டி ஆப்பம் பண்ண போகிறோம். இப்போ இந்த கருப்பட்டி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ அதை நுணுக்கிட்டு நம்ம பாகு மாதிரி காய்ச்சி ஆப்பம் சுட்டுக்கலாம். உங்களுக்கு மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருப்பட்டியை தேவைக்கு போட்டுக்குங்க. நான் தண்ணி ஊற்றுறேன். கருப்பட்டி நல்லா பொங்கி வரட்டும். கருப்பட்டி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை இருத்துக்கிட்டு கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பட்டி பாகு காய்ச்சினது நம்ம ஆறிடுச்சு. இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மாவில் தேவைக்கு ஊற்றிக்கிங்க.
இப்போ இந்த மாவில் வந்து நம்ம சோடாப்பு ஒரு பிஞ்சு அளவுக்கு போடுறோம். நீங்கள் தேவையில்லைன்னா தவிர்த்துடலாம். சோடாப்பு கொஞ்சோன்னு போடுறேன். இப்போ ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி வந்து நல்லா சூடாகட்டும். உங்களுக்கு நெய் பிடிச்ச நெய் ஊற்றிக்கிங்க, இல்லை நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். உங்கள் சைஸ் தான். நான் நெய் ஊற்றுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம கருப்பட்டி ஆப்பம் சுட்டுட்டோம்.